இந்த நாளின் தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட திருவசனத்திலே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். நாம் அமர்ந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் நீர் பேச வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அப்பா, எங்கள் எல்லாருடைய சிந்தைகளையும் என்னுடைய நாவையும் நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. உடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அன்று எம்மாவூருக்கு போன சீஷரோடு பேசின போது அவருடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரிந்தது போல எங்களுடைய உள்ளமும் உடைய ஆவியினால் அனலூட்டப்படட்டும். ஆண்டவரே, அன்று எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைத்த போது உலர்ந்த எலும்புகள் ஒன்று சேர்ந்து சேனையாய் மாறினது போல, ஆண்டவரே, சோர்ந்து போன உள்ளங்கள் பலப்படுத்தப்பட, ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் அருள் தாங்க. ஆண்டவரே, திடனற்றவர்கள் தேற்றப்படட்டும், ஒழுங்கில்லாதவர்கள் ஆண்டவருக்கு நேராக திரும்பட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தில் 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். ஆக இந்த நாளிலே இதில் 2 ஆஸ்பெக்டை நாம் நல்ல உறுதியாக பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். நமக்கு வாசிக்க கேட்ட பகுதிகளிலிருந்து அதற்கு உள்ள உதாரணங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். முதலாவது, திடனற்றவர்களை தேற்றுங்கள். அந்த வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். திடனற்றவர்களை தேற்றுங்கள். எந்த பெரிய மனிதனானாலும், எவ்வளவு பெரிய வீரனானாலும், எவ்வளவு பெரிய ஹீரோவானாலும், there are times they are very down. சோர்ந்து போகக்கூடிய நேரங்கள் வரத்தான் செய்கிறது. நீங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய ஹீரோவை பார்க்கணும். a hero of faith, விசுவாச வீரர் ஒருவரை பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அது மாத்திரம் இல்லை, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாஸ்தா ஓவர் எந்தூசியாஸ்டிக் ஆயிட்டார். எதுல? எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் சொன்ன உடனே 850 பேரை காலி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாரு. என்ன, அவர் தனியாக நின்று சேலஞ்ச் பண்றார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை நம்புங்கள், பாகால் தெய்வமானால் அவனை நம்புங்கள் என்று சொல்கிறார். பெரிய சேலஞ்ச் பண்றார். அவர் தனியாக நிற்கிறார். என்ன தைரியமாக நின்றார். ஒரு அரசனே சேலஞ்ச் பண்றார். 10 கோத்திரத்துக்கு அரசன் ஆகாப், நீ உங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு நீ எங்கே போய் விட்டாய் என்றெல்லாம் அவரை சேலஞ்ச் பண்றார். ஆனா இப்படிலாம் செய்த இவர் என்ன சொல்லி ஜெபம் பண்றார் பாருங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில், அங்கே அவர் ஒரு செடி கீழே படுத்துக்கிட்டு, ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு இப்படி சொன்ன, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும். என்ன பரிதாபம் பாருங்க, எப்படி இருந்திருக்கணும் பாருங்க. ஒரு நாளைக்கு முன்னால தான் பெரிய ஹீரோ. என்ன, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, முழு தேசத்தையே சேலஞ்ச் பண்ணார். 850 தீர்க்கதரிசிகள் முன்னால, பாகாலின் தீர்க்கதரிசிகள், யெகோவாவின் தீர்க்கதரிசியாக ஒருவனாய் நின்று அவ்வளவு அத்தனை பேரையும் எதிர்த்தவர். பட்
there came a time, ஒரு நேரம் வந்தது. என்ன சொல்றார்? நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், போதும், இவ்வளவு நாள் போட்ட பாடு போதும் இல்லை. நான் ஒரு முறை ஒரு மருத்துவமனைக்கு சென்று விட்டு வெளியே வரும்போது 3வது மாடியிலேருந்து ஒரு வயதான தாய் ஐயா ஐயான்னு கூப்பிட்டாங்க. அங்கி போட்டு போன உடனே ஐயா ஐயான்னு யாரோ கூப்பிட்றாங்க, மேலே ஏட்டிப்பாங்க. எனக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்களேன் என்று சொன்ன உடனே மேலே போனேன். நான் சொன்னால் யாருன்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. பாருங்க, உடனே அந்த தாய் வயசானவங்க நல்ல ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அந்த ஆஸ்பத்திரியில். அந்த ஆஸ்பத்திரியில் என்னை உட்கார வச்சு பேசினாங்க. ஐயா, எனக்கு வாசஸ்தலம் இன்னும் கெட்டி முடிக்கலையோ இயேசுவானவர் அப்படி கேட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டு. ஏன்னா அந்த யோவான் 14ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு நான் உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் அப்படின்னு இருக்குதுல்ல. உடனே அவர் அந்த அம்மா கேட்குறாங்க, ஐயா எனக்குன்னு வாசஸ்தலம் கெட்டலையோ, எதுக்கு இப்படி எங்கள் ஆண்டவர் இப்படி வச்சுருக்காரு என்னைய? அங்கே அந்த வாசஸ்தலத்தை கூட்டி போயிட வேண்டியதானே, அது கெட்டி முடித்து என்னை கூட்டு போகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா. என்ன ஜெபம் பண்ண சொல்ல பாருங்க. இங்கே எலியா அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டார். என்ன பிரயோஜனம், போதும், இதுக்கு மேலே போராடுறதுக்கு நான் ஆயத்தமாக இல்லை, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டார். என்ன, சில நேரத்தில் அழுதுகிட்டே தூங்கியிருப்பீங்க, நீங்கள் யோசித்துக்கிட்டே தூங்கியிருப்பீங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு, என்ன பண்ண இல்லை, போதாது, இனிமே இது வேண்டாம் நமக்கு, லெட் அஸ் லீவ் இட், எவனும் என்னனையும் போகிறான், லெட் மீ ஸ்லீப். தூங்கிட்டார். திடீர்னு யாரோ தட்டி எழுப்புன மாதிரி இருக்கு பாருங்க. தேவதூதன் அவன் தட்டி எழுப்பி, எழுப்பப்பா சாப்பிடு. பாருங்க, நம்ம பசியை குறித்து கவலையோடு இருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறார். நீங்க அழுதுட்டே தூங்கிட்டீங்களா? உங்களை திடப்படுத்துற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சாப்பிட்டு தான் என்ன செய்ய, காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், ராத்திரி சாப்பிட்றோம், வேஸ்ட், ஒன்றுலேயும் விருப்பம் இல்லை. அப்படி யோசிச்சிட்டிங்களா நீங்கள்? இல்லை, உங்களை திடப்படுத்துகிற தேற்றுகிற ஒரு அன்பான தேவன் இருக்கிறார். நீங்கள் பசியோடு இருக்கிறீர்கள் என்று உங்கள் மேல் கவலை கொள்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். மனைவி கேட்கல சாப்பிட்டீங்களான்னு, பிள்ளையும் கேட்கல, கணவனும் கேட்கல என்ன கஷ்டப்படுறியான்னு. உனக்கும் வயசாயிட்டு இல்லம்மா, ஒரு வார்த்தை பேசல, என்ன பிரயோஜனம்? பேசி பேசி வேலை செய்து என்ன பிரயோஜனம்? நாம தப்பா ஒன்றும் யோசிக்கலையே, நல்லா தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டு யூ ஃபீல் தட்? திடனற்றவர்களை தேற்றுங்கள். உங்கள் பசியை அறிந்திருக்கிற, உங்கள் வேதனையை அறிந்திருக்கிற, உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் எலியாவோடு இருந்தார். அவன் சொல்லை கேட்டு வானத்திலிருந்து அக்கினி வர பண்ணினார். இப்பொழுது அவன் சொல்கிறான், நான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். தூங்கிட்டான். அப்படியே திடீர்னு தட்டி எழுப்பின மாதிரி இருக்கு. அங்கே போஜனம் இருக்கிறது, எழுந்திரு போஜனம் பண்ணு என்று அவனுக்கு சொல்லப்படுகிறது. ஒரு தூதன் சொல்றான், எழும்புப்பா சாப்பிடு. எடுத்து சாப்பிட்டுட்டு திரும்பியும் படுத்துக்கிட்டான். சில நேரம் அப்படித்தானே, சரி சாப்பிட்டாச்சு, என்ன நடந்துட போகுது, எதுவும் நடந்துட்டு போட்டு சாப்பிட்டு திரும்பியும் படுத்துக்கிட்டான். ஆண்டவர் அப்படி விடலை, திரும்ப அவனை தட்டி எழுப்புகிறார். பாருங்க, திரும்ப தட்டி எழுப்பி, என்ன எப்படி ஒரு 4 மணி நேரமாக தான் இருக்காது, ஏன்னா உடனே சாப்பாடு கொடுத்தா சாப்பிட முடியாதுல்ல, எப்படி ஒரு 4 to 6 hours நல்லா தூங்கிட்டான். திரும்பியும் தூங்கிட்டான், சாப்பிட்டு தூங்குறான், தூங்கிட்டான். திரும்ப தட்டி எழுப்புறார், எழும்பு சாப்பிடு. இப்ப என்ன சொல்றாரு பாருங்க, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இந்த எலியா என்ன பண்ணார்னா, இந்த 10 கோத்திரத்தோட ஏரியா இஸ்ரவேல் நாடு, அங்கிருந்து ஓடி வந்துட்டார் யூதா நாட்டுக்குள்ள, பேர்சபாவுக்கு. அப்படிதான் இங்க போட்டிருக்கு இந்த அதிகாரத்தில்.
இப்போ ஆகாப் அரசன் தொட முடியாது. ஆகாப்புடைய மனைவி எசபேல் சொல்லி அனுப்பியிருக்கா. அதனால தான் இவர் ஓடி வந்துட்டார். 850 தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டு இந்த நாட்டில் நடமாடலான்னு நினைக்கியா நீ? நாளைக்கு காலையில் வர உன் தலையில் இருக்காது. ஓடுற இந்த நாட்டை தாண்டி அடுத்த நாட்டுக்கு போயிடுவோம். பக்கத்து நாட்டுக்கு போயிட்டார். யூதேயாவுக்கு வந்துட்டார். அங்கே தான் படுத்திருக்கிறார். அங்கே தான் தூங்கிட்டு இருக்கார். முதல்ல சாப்பாடு கொடுத்து தூங்க விட்டார் தேவதூதன். சரி தூங்கிட்டு போனார், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஏன்னா சில நேரம் கடவுள் அலோவ் பண்ணிடுறாருல, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறான். சம்டைம் காட் பெர்மிட்ஸ் யூ டு டேக் லிட்டில் ரெஸ்ட். திரும்ப ஆண்டவர் எழுப்புறார், போஜனம் பண்ணு. இன்னும் எவ்வளோ தூரம் போனோம், இப்போவே தூங்குனா எப்படி? இல்லை இல்லையா அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் சோர்ந்து போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்னும் தூரம் இருக்குது, முடிஞ்சு போச்சா உன் லைஃப்? இல்லை, யூ ஹேவ் a long way to go. உனக்கு இன்னும் தூரம் இருக்குது. நீ செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது. உன்னை நான் பயன்படுத்த வேண்டியது இருக்கிறது. நெவர் பி டிஸ்கரேஜ்ட். இந்த உலகமே உன்னை வெறுத்து விட்டாலும், உன்னை நேசிக்காவிட்டாலும், உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும், உன்னை நேசித்து உன்னுடைய பசியை உணர்ந்து, உன்னுடைய வேதனையை உணர்ந்து, உனக்கு ஆகாரம் கொடுத்து, இன்னும் தூரமான இந்த பயணத்திலே, இந்த வாழ்க்கை பயணத்திலே உங்களை வழி நடத்துகிற அற்புதமான அன்பான ஒரு தேவன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. அவர் மேலுள்ள நம்பிக்கையிலே நாம் வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறோம். ஆண்டவர் சொன்னார், எலியா உனக்கு முடிஞ்சிருக்கலாம், ஆனால் எனக்கு முடியலை. ஐ ஹேவ் அ பிளான் ஃபார் யூ. உன் மேலே எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. உனக்கு எல்லாம் முடிந்து போனது என்று இன்னும் யோசிக்கலாம். நான் அப்படி யோசிக்கலை. சாப்பிடு, திரும்பியும் நட. 40 நாள் இல்லை, இரவும் பகலும் 40 நாள் அந்த ஒரு சாப்பாட்டில் he went. நடந்தார். நடந்து போய் இன்னொரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டார். சரி சாப்பிட்டாச்சு, நடந்தாச்சு, திரும்ப டயர்ட் ஆகிட்டு திரும்ப உட்கார்ந்துட்டார். அப்போ ஆண்டவர் வந்தார், உனக்கு இங்கே என்னப்பா வேலை? ஐயா, என் கூட சேர்ந்தவங்களெல்லாம் கொண்டுட்டாங்க. என் கூட நான் ஒரு ஆளு தான் மீதி இருந்து எல்லாரையும் சேலஞ்ச் பண்ணேன். என்னையும் விரட்டி விட்டாங்க. அதனால் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒன்றும் முடியலை, வேலை வச்சுருக்கேன். என்ன வேலை வச்சுருக்கேன் தெரியுமா? பாருங்கள், 15வது வசனத்திலே சொல்கிற ஆண்டவர் சொன்னார், ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நீ இருக்கிற இடத்துல எலிசா, சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. மென்டர் த பீப்புள். மக்களை உருவாக்கு, நல்ல மக்களை உருவாக்கு, திறமை உள்ளவர்களை உருவாக்கு. உனக்கு வேலை இருக்கு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை, நமக்கு பவுலை தெரியும். புதிய ஏற்பாட்டிலே 13 நிருபங்களை எழுதின பவுலை தெரியும். ஆனால் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஊழியம் செய்வதற்கு, அவரை உருவாக்குவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு அனனியா இருந்தார். அனனியா தலை மேல கை வச்சு, சகோதரனே ஆகிய சவுலே, நீ பார்வையடையும்படியாகவும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படியாகவும் ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். அனனியா, பவுலை உருவாக்கின அனனியா. கமாலியேல், பவுலுக்கு வேத வசனங்களை கற்றுக் கொடுத்த கமாலியேல். அன்பானவர்களே, இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளி இடங்களுக்கெல்லாம் அந்த மெடிட்டரேனியன் சீல மத்திய தரை கடலிலே பயணம் செய்து சுற்றி ஐரோப்பிய ஆசியாவுக்கு நற்செய்தியை கொண்டு சென்ற ஒரு பவுல் இருந்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே ஆண்டவர் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் ஒரு பெரிய பொறுப்பை ஆண்கள், பெண்கள், முதியோர்களாகிய நம்மிடத்திலே தந்திருக்கிறார். அதை நாம் வீட்டிலே துவங்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே 2 பெண்களை பற்றி நாம் வாசிக்கிறோம். லோவிசாள், ஐனிக்கேயாள். 2 பெண்கள். அவங்க தங்களுடைய பேரன், தங்களுடைய மகன் அவர்கள் உருவாக்கினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே இவ்வாறு பவுல் எழுதுகிறார், உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம்
முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். தீமோத்தேயுவே, நீ உருவாக்கப்படுவதற்கு உங்க பாட்டி லோவிசாள், உன்னுடைய தாய் ஐனிக்கையாள், அது மாத்திரம் இல்லை, நான் உன்மேலில் என் கைகளை வைத்ததினால் உனக்குண்டான தேவவரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி நினைவூட்டு. நீ உருவாக்கப்பட்டதிலே உன்னுடைய தாய்க்கு ஒரு பங்கு இருக்கு, உங்க பாட்டியம்மாவுக்கு ஒரு பங்கு இருக்கு, எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஆகவே ஒவ்வொரு ஊழியனும் ஒவ்வொருவரும் தங்களுடைய நடுவயதை கடந்து வரும்போது நாம் அடுத்த தலைமுறையை கடவுளுக்கென்று உருவாக்கும் மிக முக்கியமான பணி நம்மிடத்தில் இருக்கிறது. எப்படி உருவாக்குவது? நம்முடைய முன்மாதிரியான நடக்கையினால் உருவாக்கலாம். Let us be good models. நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் நம்மை பார்ப்பவர்கள், எங்க அப்பா இப்படி இருந்தாங்க, இது என்ன நல்ல மாதிரி, இதை மாதிரி நான் நடப்பேன். எங்க தாத்தா இப்படி இருந்தாங்க, எந்த நிலைமையிலும் எங்க தாத்தா வந்து தடுமாற மாட்டாங்க, எங்க தாத்தா இப்படி இருந்தாங்க. ஏசப்பா இப்படி நேசிச்சாங்க, அவங்க பணிகளை இப்படி செய்தாங்க, கூட இருந்தவங்களோட இவ்வளவு அன்பா இருந்தாங்க, காரியங்களை இவ்வளவு ஞானமாய் நடத்தினார்கள். Let us have good models. Let us leave good models in this world. இந்த உலகத்திலே நல்ல முன்மாதிரிகளை விட்டு செல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்பானவர்களே, லோவிசால் ஐனிக்கையால் போல தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்க்கும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் பார்க்கிற ஒவ்வொருவரை குறித்தும் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நம்மால் இயன்ற வரை அவர்களை தேவனுடைய பிள்ளைகளாக, கடவுளுக்கு பயந்தவர்களாக உருவாக்கும் ஒரு பெரிய பொறுப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம பிள்ளைகள் முன்னாலேயே, ஒருவேளை ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் முன்னாலே ஒரு கணவன் மனைவி ரொம்ப வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டால் அந்த பிள்ளைகள் அதே மாதிரி தான் வளருவாங்க. அன்பானவர்களே, சபையிலே உள்ள அடுத்த தலைமுறை முன்பு நாம் சத்தம் போட்டு ஆவோம்னா அடுத்த தலைமுறை அதோட மோசமாயிரும். ஆகவே நமக்கு ஆண்டவர் எலியாவுக்கு சொன்னார், நீ ஆசகேல சீரியாவின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேல் மேல ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு. யூ ஹேவ் ஸ்டில் ஒர்க், உன் வேலை முடியல, நான் சாக வேண்டும் சொல்லாதே, நீ போக வேண்டிய தூரம் இருக்கிறது என்று சொன்னார். ஒரு முறை ஒரு கிராமத்தில் நான் வேலை செய்யும்போது திண்ணையில் உட்காந்து கொஞ்சம் பேர் எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்க? அங்கே உள்ள பள்ளிக்கூடம் பற்றி பேசுவாங்க, அங்கே உள்ள ஐயர்வாள் பற்றி பேசுவாங்க. ஏன்னா அது ஒரு கிராமம், அதான் இங்கே இருந்துச்சு பள்ளிக்கூடம், கோயில், அங்கே ஒரு சின்ன ஆஸ்பத்திரி இருந்துச்சு, அந்த மருத்துவமனை பற்றி பேசுவாங்க. டாக்டர், ஐயர்வாள், தலைமை ஆசிரியர், அதான் அந்த இடத்துல ஒரு பெரிய டிஸ்கஷன். ஏன்னா வேறு ஒன்றும் பெரிய உலகளாவிய பிரச்சனையை பேசுகிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் அடிக்கடி ஒரு வாலிபனை அங்கே பார்த்தேன். அவரும் அங்கே உட்கார்ந்துருப்பார். பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு அதில் எல்லாரும் அந்த முட்டை கூட்டிகிட்டு அப்படி உட்காந்து வாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒரு 75-80 வயசு உள்ள ஆட்கள். இவரும் அதில் உட்காந்துருப்பார். உட்காந்து பேப்பர் ஒன்று கிடக்கும், படிச்சுட்டு கதை விட்டுட்டு இருப்பார். நான் காலையில் விசிட் போகும்போது வரும்போதெல்லாம் பிஇ எம்பிஏ முடிச்சுட்டு ஏதாவது வேலையை பார்க்க பாடாமல் இப்படி உட்காந்துட்டு இருக்கானேன்னு யோசித்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் என்னால் தாங்க முடியல, டாலரன்ஸ் லெவல் தாண்டிச்சு. வேகமாக பைக்கில் போயிட்டு இருந்தேன், ஸ்கூட்டரில் போயிட்டு இருந்தேன். என் பின்னால் கேட்டகிஸ்ட் உட்காந்துட்டார். போய் நிப்பாட்டி, ஏய் தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டேன். அவனை எல்லோரும் இப்படி எட்டி பார்த்தாங்க. அவனு வந்தான். எங்கே உட்காந்துட்டு இருக்கா? இது உட்கார்ற இடமா? தினமும் இதில் தான் உட்காந்துட்டு இருக்கு. நீ என்ன படிச்சிருக்கா? ஐயா பிஇ எம்பிஏ படிச்சிருக்கேன். உட்கார்ற இடம் இதா? அவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி உட்காந்து கதை விட்டுட்டு இருக்காங்கடா. உனக்கு இன்னும் ஒரு பெரிய லாங் லைஃப் இருக்குதா? இப்படியே உட்காந்து உன் நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்க? வீட்டுக்கு வா, ஜோமணி அனுப்புகிறேன், ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ஊரில் இருக்கக்கூடாது, ஓடி போயிடணுங்க, இங்கே இருந்துகிட்டு இருந்தேன்னா நீ முன்னேற வேண்டாம் என்று சொன்னேன். ஐயா ஏன் திட்டுறீங்க? நாங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் உட்காந்து பேசிங்கன்னா இந்த பையன் வேற உட்காந்து பேசிகிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அவ்வளோதான் நான் சொன்னேன். ஆனால் பாருங்கள், ஒரு 4-5 நாளில் அந்த தம்பி வீட்டுக்கு வந்துட்டான். ஐயா சாரியா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நான் போயிடுறேயா. நான் பீகாருக்கு போகலான்னு யோசிச்சிட்டேன். அங்கே ஜெம்ஸ் ஊழியத்தில் பாத் ஃபைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சிஸ்டம் வச்சுருக்காங்க. இன்னொரு வேலை கிடைக்கும் வர அதில் இருக்கலாம் அப்படி ஒன்று இருக்குது, அதனால் அதற்கு போகலான்னு யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் உடனே என் கையிலேருந்து கொஞ்சம் ரூபாய் எடுத்து கையில் கொடுத்து போகும்போது சந்தோஷமாக போ, ஆனால் இங்கே இருக்கக்கூடாது, இப்படி உட்காந்து பேசினா வாழ்க்கை கெட்டு போயிடும், கிளம்புச்சு. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை அங்கே சென்று அங்கே யூத் மினிஸ்டரில் இன்வால்வ் ஆகி
அங்கே ஏதோ ஒரு கல்லூரியில் கொஞ்ச நாள் டீச் பண்ணிவிட்டு நவ் ஹீஸ் இன் அப்ராட், நல்ல வேலை கிடச்சி வெளியே போய் திருமணமாகி சந்தோஷமாக இருக்கார். நான் மறந்துட்டேன், இடையில ஒருத்தர் வந்தார், இப்படி திட்டி விட்டீங்களாங்க அந்த பையன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான் என்கிட்ட அப்படின்னு சொன்னார். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு, பரவாயில்லையே. அந்த நேரத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்கெல்லாம் வருத்தமாக இருந்திருக்காது, ஊரில் இருக்க விடாமல் விரட்டி விடுறாரு இந்த ஐயர்னு. அன்பானவர்களே, சில வேளைகளிலே நாம் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும் கிருபை ஆண்டவர் நமக்கு தரணும். நம்ம சொந்த வார்த்தைகள் சில நேரம் வேலை செய்யாது. ஒரு பிரச்சனையை நாம் பார்க்கும்போது அதற்காக ஜெபிக்க வேண்டும். எப்போ ஆண்டவர் நம்மளை ஆக்ட் பண்ண சொல்றாரோ ஆக்ட் பண்ணணும். பாருங்க பாருங்க, இல்லைன்னா பாம்போல் அதிலே இருந்து அங்கனே கிடந்து என்னத்தையாவது செய்து அந்த கிராமத்துக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருப்பான்னு என்று சொல்லி கேள்வி இல்லை. ஒரு முறை இன்னொரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான், ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா. என்னடா எங்கேருந்து பேசுகிறான்னு? ஐயா இட்டாலியிலேருந்து பேசுகிறேன், நான் இட்டாலியில் ஷிப்பில் வேலை செய்கிறையான்னு. அவன் சொன்ன உடனே எனக்கு வேடிக்கையாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாள் வீடு சந்திக்க போகும்போது அவங்க வீட்டில் 3 பிள்ளைகள். அவங்க அப்பா சொன்னாங்க, ஐயா பின்னால் ஓடி போயிட்டாயா அப்படின்னாங்க. எதுக்கு ஓடிட்டான்னு? பைபிள் வாசியான்னு கேட்பீங்கன்ட்டு ஓடிட்டான்னு. அந்த தம்பி ஃபோன் பண்ண, ஐயா பார்க்கும்போதெல்லாம் பைபிள் வாசியான்னு கேட்பீங்க, அடுத்த பாதை வழியாக ஓடி போயிடுவேன். இப்போ பைபிள் மாத்திரம் எங்கள் அம்மா கொண்டுட்டு போன்னு சொன்னாங்க. தமிழில் அந்த பைபிள் இருக்குது, யாரும் தமிழ் பேச மாட்டேங்காங்க. பைபிளை வாசித்தா தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. பைபிள் வாசின்னு தொந்தரவு பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து நன்றி சொல்லலாம்னு நினச்சேன். நான் என்ன பாருங்கள், நாம் we make good impact, நல்ல தாக்கங்களை நம்மை சுற்றி இருக்கிற மக்களிலே உருவாக்குவோம். வயதானவர்களே, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உங்களுக்காக கவலைப்படுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், உங்களை பயன்படுத்த அவர் ஆவலாக இருக்கிறார். அன்பானவர்களே, அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். இதை நம்ம இப்போ முதல்ல உள்ளதற்கு நாம் சென்று வருவோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், திடனற்றவர்களை தேற்றுங்கள். இப்போ அதுக்கு முந்தினது, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கிறோம். லூக்கா 19 சகேயு என்ற ஒரு மனிதர். இவர் பெரிய பணக்காரர், ஆனால் அநியாயமா ஆஸ்தியை சம்பாதித்தவர் என்று வேதம் சொல்கிறது. அநியாயமாய் சம்பாதிப்பது ஆண்டவருக்கு பிரியமில்லை என்பதை வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லுகிறது. அதுக்கு கொஞ்சம் வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து காட்டுறேன், சீக்கிரமாக நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். லூக்கா 19 அந்த மனிதன் பற்றி சொல்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அங்கே அவர் அந்த 8வது நூற்றாண்டு மக்களை பற்றி இவ்வாறு பேசுகிறார். அவங்க என்ன செய்தாங்களாம்? ஆமோஸ் 2:6, மேலும் இஸ்ரவேலின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தம் நான் அவருடைய ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் நீதிமானை பணத்திற்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டார்களே. என்ன வட்டி கொடுத்தாங்க, திரும்ப கொடுக்கலன்னா ரொம்ப கடினமாக நடத்துகிறாங்க. அவர்கள் தரித்திரனுடைய தலையில் மண்ணை வாரி இறைத்து சிறுமையானவர்களின் வழியை புரட்டுகிறார்கள். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா இஷ்டப்படி செய்கிறாங்க. என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி மகனும் தகப்பனும் ஒரு பெண்ணிடத்தில் பிரவேசிக்கிறார்கள். என்ன பண ஆசை. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இதே ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்தை பாருங்கள். அங்கே இந்த பணம் படைத்தவர்கள் என்ன செய்கிறார்களாம்? ஒலிமுக வாசலில் கடிந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தம் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறதுபடினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் நீங்கள் அதில் குடியிருப்பதில்லை. திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், ஆனாலும் அதன் ரசத்தை குடிப்பதில்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி, உங்கள் பாவங்கள் பலத்தது என்று அறிந்திருக்கிறேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆண்டவர் சொன்னார், ஆமோஸ் மூலமாக ஆண்டவர் சொன்னார், ஏழைகளின் நியாயத்தை நீங்கள் புரட்டுகிறீர்கள். ஒலிமுக வாசலில் உங்களை கடிந்து கொள்கிறவன் நீங்கள் வெறுக்கிறீர்கள், பரிதானம் வாங்குகிறீர்கள். சகேயு அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6வது அதிகாரம் பணத்தை குறித்து மிக அதிகமாக பேசுகிறது. 1 தீமோத்தேயு 9:10, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் யார் பணக்காரனா மாறணும்னு நினைக்கிறாங்களோ சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்தும் மதிகேடமும் சேதவுமான பலவித இச்சைகளில் விழுகிறார்கள்.
பணக்காரன் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணால் நிறைய இடத்துல எல்லை தாண்டி போய் எங்கேயாவது கஷ்டப்பட்டு போகிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவிலகி அநேக வேதனைகளினால் தங்களை உருவ குத்திக் கொள்கிறார்கள். எப்படி நடக்கணுமா? 1 தீமோத்தேயு 6:17-18 இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையாயிராமல், ஆண்டவர் நல்ல ஐஸ்வர்யம் தந்திருக்காருன்னா பெருமையாக இருக்கக்கூடாதான். நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல், தங்கள் பணம்தான் எல்லாம் அப்படின்னு அது மேலே நம்பிக்கை வையாமல், நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுத்த ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்கள். வேதம் என்ன சொல்லுது? பண ஆசை, பணக்காரன் ஆகணும்னு விரும்புகிற ஆசை ஒன்று அழிச்சிரும். பணம் சேர்ந்துட்டுனா பணத்து மேலே நம்பிக்கை இராமல் அந்த பணத்தை தந்த தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாக இருக்கவும். பணம் நிறைய வந்துச்சுன்னா என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா, நல்ல காரியங்களில் செய்யணுமா, தாராளமாக கொடுக்கணுமா. ஒரு நபரை பற்றி சொல்லி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ராக்ஃபெல்லர் பற்றி நான் வாசித்திருக்கிறேன். 43 வயதில் he became a very rich man in the world. உலகத்தில் பணக்காரர்களில் ஒருவராக மாறிவிடுகிறார் ராக்ஃபெல்லர் 43 வயதிலே. 53 வயதிலே நம்பர் 1 பணக்காரராக மாறிட்டாராம். 53 he became the number 1 rich man in the world உலகத்தில். அந்த நேரத்து கணக்குப்படி ஒரு வாரத்துக்கு அவருடைய ஐஸ்வர்யம் 1 கோடி ரூபாய். ஆனால் என்ன, திடீர்னு சொல்லி கண்ணில் உள்ள முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிருது. ஏதோ அவர் ஒரு பெரிய வியாதி, என்ன வியாதின்னு கண்டுபிடிக்க முடியல. மருத்துவர்கிட்ட போகிறாரு. அவங்க பல காரியங்களை சொல்லிவிட்டு, நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னா பிஸ்கட்டும் பால் மாத்திரம் சாப்பிடுங்க, வேறு எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராக்ஃபெல்லர் உடைந்து போனார். இவ்வளவு பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை நான் கட்டிவிட்டேன், ஆனால் நான் பாதி வயதில் நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டியது இருக்கிறது. அவர் ஒன்று யோசித்தார், ஏராளம் சேர்த்து வச்சிருக்கேன், இதை ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்றார். ஏழைகளுக்கு வாரி வழங்கினார். ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் என்ற ஆராய்ச்சி மையத்தை நிறுவினார். அநேக கல்வி நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுத்தார். அன்பானவர்களே, அவர் கொடுக்க கொடுக்க அவர் மனது நிம்மதியாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்தது. அவருடைய வியாதியின் அந்த அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய ஆரம்பித்தது. he lived up to 98 98 வயது வரை அவர் வாழ்ந்தார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். இங்கே சகை சொன்னான், ஆண்டவரே, அவனுக்கு ஒரு நல்ல ஆசை இருந்துச்சு, இயேசுவை பார்க்கணும்னு நல்ல ஆசை. அந்த ஆசையில் he acted on that. அன்பானவர்களே, ஆசையை பார்ப்பதற்காக ஓடி போனான், மரத்தில் ஏறி தன்னுடைய பிரிஸ்டீஜெல்லாம் விட்டு பார்த்தான். இயேசு போன உடனே சொன்னான், நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தேன், நாளத்தனையாக திருப்பி கொடுத்துறேன், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே இங்கே 2 நபர்களை நாம் பார்த்தோம். ஒன்று எலியா, சோர்ந்து போன எலியா, திடப்படுத்தின தேவன். இன்னொன்று அநியாயமாய் சம்பாதித்த சகையு, அவனை அற்புதமாய் மாற்றி அந்த சமூகத்திற்கு ஆசீர்வாதமாய் மாற்றின ஆண்டவர். இருந்தவாறு ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசினீர், நன்றி சொல்லுகிறோம். என்னையும் எங்களையும் அனுதினமும் உருவாக்கும். உமக்கு பிரியமில்லாதவைகளிலிருந்து நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட அருள்தார். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. மீண்டுமாக நாம்